Students, 12th computer science book chapter 4 arithmetic strategies இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் asymptotic notation அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். Asymptotic notations are language that uses meaningful statement about time and space complexity. Time and space complexity பத்தின ஒரு meaningful statement ஒரு languageல யூஸ் பண்றத நம்ம என்ன சொல்றோம்னா asymptotic notation அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். அதுல ஒரு 3 types கீழ கொடுத்திருக்காங்க. The following 3 asymptotic notations are mostly used to represent time complexity of algorithm. ஒரு algorithmத்துல time complexity represent பண்றதுக்கான notations வந்து mostly நம்ம யூஸ் பண்றது ஒரு 3 notations வந்து கொடுத்திருக்காங்க. 3 asymptotic notations வந்து கொடுத்திருக்காங்க. அதுல first one வந்து big omega. இது ஒரு important question. அது கரெக்ட்டா பாத்துக்கோங்க. Big O is often used to describe the worst case of an algorithm. ஒரு அல்காரிதத்தோட worst case describe பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா அதுக்கு யூஸ் பண்றது தான் பிக் O அப்படிங்கிறது. worst case describe பண்றதுக்கு யூஸ் பண்றது என்ன சொல்றோம் அப்படினா பிக் O அப்படினு சொல்றோம். செகண்ட் ஒன் என்னன்னா பிக் ஒமேகா. Big omega is the reverse big O. Big O க்கு அப்படி reverse. இப்போ big O நம்ம என்ன சொல்லிட்டோம் worst case of an algorithm அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ big omega அப்படிங்கிறது அதுக்கான reverse. big O க்கான reverse. If big O is used to describe the upper bound. ஓகே, ஸோ அப்போ பிக் ஓவை நம்ம என்ன சொல்லலாம்னா அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். worst case of a asymptotic function. Big omega is used to describe the lower bound best case. ஓகே, ஸோ அப்பர் பவுண்ட் அப்படிங்கும்போது ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா அதிக டைம் எடுத்துக்கிச்சு, ரொம்ப அதிகமான ஒரு டைமை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் வருது அப்படின்னா நம்ம அது என்ன சொல்லலாம்னா அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா worst case அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்துட்டு குறைவான டைமில் நம்ம கரெக்டாக அவுட்புட் கிடைக்கிது அப்படிங்கும்போது நம்ம அது என்ன சொல்லலாம்னா லோயர் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்பர் பாண்ட் அப்படிங்கிறது அதிக டைம் எடுத்துக்கிறது. worst கேஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்பர் பாண்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்பர் பாண்டுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் பிக் ஓ வந்து நம்ம சொல்லலாம். அதே வந்துட்டு லோயர் பாண்டுக்கு என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா பிக் ஒமேகா அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ பிக் ஓன்றது worst கேஸு, பிக் ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா பெஸ்ட் கேஸ். ஓகே, ஸோ பிக் ஓக்கு ஆப்போசிட் எது அப்படின்னு கேட்டாலும் நம்ம என்ன சொல்லணும் பிக் ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். Next, third one, big theta. When an algorithm has a complexity with a lower bound equal to upper bound. Say that an algorithm has a complexity O n log n and omega n log n. It's actually has the complexity theta n log n, which means the running time of that algorithm always falls in n log n in the best case and worst case. Okay, so அப்போ big theta அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா லோயர் பாண்டும் இருக்குது அப்பர் பாண்டும் இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதோட காம்ப்ளெக்சிட்டி ஓ வந்து என்னவா இருக்குன்னா n log n-ஆகவே இருக்குது, ஒமேகாவும் என்னவா இருக்குன்னா n log n-ஆகவே இருக்குது. ஸோ அப்போது அதோட ஆக்சுவலாக அதோட இது என்ன எப்படி சொல்லணும் அப்படின்னா பிக் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுக்கு என்ன மீனிங்னா ரன் டைம். ஓகேவா, ஸோ ஒரு அல்காரிதத்தோட அந்த ரன் டைம் வந்து ஆல்வேஸ் எப்பயுமே ஒஸ்ட் கேஸாக இருந்தாலும் சரி பெஸ்ட் கேஸாக இருந்தாலும் சரி அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா அதோட n log n அப்படின்னே இருக்குது. ஸோ அப்போ n log n-னே இருக்கிறதுனால நம்ம அது என்ன சொல்கிறோம்னா பிக் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு அல்காரிதத்தை ரன்னிங் டைமில் ஆல்வேஸ் என்ன பண்ணாலும் சரி பெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணாலும் சரி ஒஸ்ட் கேஸ் இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் அதோட இது என்னவா இருக்குது n log n-னே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா பிக் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ லோயர் பாண்ட் அப்பர் பாண்ட் ரெண்டுமே இருக்கிறது எதில் அப்படின்னா பிக் தீட்டா அப்படிங்கிற அந்த அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷனில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி படிச்சுக்கணும்.
நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அண்டு ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இப்போது பெஸ்ட்டு கேஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒமேகா அப்படி சொல்லலாம். ஒஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், ஓ சொல்லலாம். ஆவரேஜ் அப்படிங்கும்போது தீட்டா. ஸோ இந்த மாதிரி இதோட எஃபிஷியன்ஸை பற்றி தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. Let us assume a list of n number of values stored in an array. ஒரு அரே இருக்குது, அந்த அரேயில் n number of elements வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டோர் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். Suppose if we want to search a particular element in this list, அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் என்ன பண்ணணும், நம்ம சர்ச் பண்ணி அந்த வேல்யூவை எடுக்கணும். The algorithm that search the key element in the list among n elements. ஓகேவா, ஸோ அப்போ அந்த அல்காரிதம் என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டில் இருந்து எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த கீ எலமெண்ட் என்ன பண்ணணும், சர்ச் பண்ணி எடுக்கணும். பை கம்பேரிங் த கீ எலமெண்ட் விச் ஈச் எலமெண்ட் இன் திஸ் லிஸ்ட் சீக்வென்ஸ்லி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதை அந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எலமெண்ட் நம்ம ஒரு வேர்ட் கொடுத்துறோம், எதை சர்ச் பண்ணணுமோ அதை கொடுத்துறோம். அந்த கீ எலமெண்ட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம், ஈச் எலமெண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டோட அது சீக்வென்ஸாக என்ன பண்ணி பார்ப்போம்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எங்கே மேட்ச் ஆகுதோ அது என்ன ஆகும், அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். The best case would be if the first element in the list matches with the key elements to be searched in a list of element. The efficiency in the case would be expressed as O of 1 because only one comparison is enough. ஸோ அப்போது வந்து ஒரு பெஸ்ட்டு கேஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்னா, அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் அது மேட்ச் பண்ணுது. இப்போ கீ எலமெண்ட்டை கொண்டு போய் அந்த லிஸ்ட்டு எலமெண்ட்டில் என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே கரெக்டாக மேட்சாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பெஸ்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட இது எப்படி இருக்கும், அதோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா O of 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பிகாஸ் இதில் என்ன இருக்குது, ஒன்லி ஒன் கம்பேரிஷன் மட்டும்தான் வந்து இதில் நடந்திருக்கு. Similarly, the worst case in this scenario would be if the complete list is searched and the element is found only at the end of the list or not found in the list. The efficiency of an algorithm in that case would be expressed as O of n because n comparison required to complete the search. ஓகேவா, ஸோ இங்கே இந்த பேரால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ இருக்குது அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கும்போது அந்த லிஸ்ட்டில் அந்த அரேவோட அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணணும், திரும்ப வந்து சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி சர்ச் பண்ணிகிட்டே போகும்போது எல்லா ஸ்டெப்லேயுமே அது மேட்ச் ஆகாது இருக்கும்போது அது கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி கடைசி வரைக்கும் சர்ச் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்காமலும் போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா அதோட இந்த அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா O of n அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே என்ன எப்படி இருக்குது அப்படின்னா n கம்பேரிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி ஆகணும். அந்த அரேவோட லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், எல்லா எலமெண்ட்ஸும் என்ன பண்ணியிருக்கணும், அது மேட்ச் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா O of n அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The average case efficiency of an algorithm can be obtained by finding the average number of comparison as given below. ஸோ அப்போ வந்து ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கேஸ் வந்து நம்ம ஒரு அல்காரிதத்தோட ஆவரேஜ் கேஸை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிஷன், மினிமமாக எவ்வளோ கம்பேரிஷன்ஸ் அது நடக்கும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிஷன் என்னவாக இருக்கும், நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அது இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட்டு if the elements not found then maximum number of comparison. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிஷன் n வரைக்குமே போயிட்டு அது கிடைக்கல அப்படின்னு இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ வந்து நமக்கு நாட் ஃபவுண்டாகவும் இருக்கலாம். தேர்ஃபோர் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கம்பேரிஷனோட ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன n இருக்குது ப்ளஸ்ஸு மினிமம் என்ன 1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆவரேஜ் கிடைச்சிடும். ஹென்ஸ் த ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி வில் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் ஆஸ் O of n. ஸோ நமக்கு மேக்ஸிமம் என்னவாக இருக்குது, n வேல்யூ வரைக்கும் இருக்கிறதுனால ஸோ நம்ம இது என்ன சொல்லலாம், O of n அப்படின்னு சொல்லிட்டு அதோட இது ஆவரேஜ் வந்து இருக்கும். ஆவரேஜ் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னா O of n அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். Okay students, next to topic algorithmic for searching.
டெக்னிக்ஸ், சர்ச்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ நம்ம இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். சர்ச்சிங் லீனியர் சர்ச் அண்டு பைனரி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், 2 டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லீனியர் சர்ச். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். Linear search, also called sequential search, is a sequential method for finding a particular value in a list. ஓகேவா? ஸோ லீனியர் சர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சீக்வன்ஸாக அதை ஒரு நம்பர்ஸ் ஒரு அரேனே வச்சுக்கிட்டோன்னா அதில் நம்பர்ஸ் வந்து சீக்வன்ஸாக இருக்குது. அதில் நம்ம எப்படி வந்து அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா சீக்வன்ஸாக ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணிட்டு போவோம், அப்படி சீக்வன்ஸாக அதை சர்ச் பண்ணிட்டு போவோம் அந்த லிஸ்ட்டில். திஸ் மெத்தட் செக்ஸ் த சர்ச் எலமெண்ட் which each element in sequence until the desired elements is found or the list is exhausted. In this searching algorithm, list need not be ஆர்டர்டு. ஓகே, ஸோ இது வந்து ஆர்டராக இல்லாமல் போகாது, ஒரு ஆர்டரில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இது சர்ச் பண்ணிகிட்டே போகும் ஒன் பை ஒன். அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கும்போது 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், ஒவ்வொரு வேல்யூவை போயிட்டு என்ன பண்ணுவது மேட்ச் பண்ணி பார்ப்போம். அதுக்கான ஷூடோ கோடு கீழே கொடுத்துருக்காங்க. ட்ராவர்ஸ் த அரே யூஸிங் ஃபார் லுப்பு. ஒரு அரே வந்து ஃபார் லுப்பில் யூஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதில் அதோட ட்ராவர்ஸ் எப்படி இருக்கும். In every iteration, compare the target search key value with the current value of the list. Okay, so ஒவ்வொரு இட்ரேஷனும் நமக்கு டார்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த டார்கெட் வேல்யூவை கொண்டு போய் என்ன பண்ணும், கரண்ட்டாக நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதோட என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணி அது வந்து பார்ப்போம். இஃப் த வேல்யூ வந்து மேட்ச் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது டிஸ்பிளே த கரண்ட் இண்டெக்ஸ் அண்டு வேல்யூ ஆஃப் த அரே. ஸோ வேல்யூ மேட்ச் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது கரண்ட்டாக அந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, அந்த அரேவில் என்ன இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கோ அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி காட்டும். If the value do not match, move on to the next array element. ஓகே, ஸோ வேல்யூ வந்து மேட்ச் ஆகலைங்கும் போது என்ன பண்ணுவது, நெக்ஸ்ட் அரே எலமெண்ட்டுக்கு வந்துட்டு அப்படி மூவ் ஆகும். If no match is found, display the search element not found அப்படின்னு வரணும். எந்த ஒரு வேல்யூமே மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது என்ன வரணும் அப்படின்னா not found, இந்த எலமெண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட்டில் வரணும். டு சர்ச் த நம்பர் 25 இந்த அரே. ஸோ ஒரு அரேயில் 25ன்னு ஒரு நம்பர் இருக்குது, வேல்யூ இருக்குது, அதை எப்படி சர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க given below. Linear search will go to step by step in sequential order starting from the first element. எப்பயுமே என்ன ஆகும், சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா சர்ச் பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஃபஸ்ட் எலமெண்ட்டை தான் என்ன பண்ணும், அது வந்துட்டு சர்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த கிவன் அரே, அந்த நம்ம கொடுத்துருக்க அந்த அரேயில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவது சர்ச் பண்ணும். இஃப் த சர்ச் element is found, that index is returned, otherwise the search is continued still the last index of the array. ஸோ இப்போ ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம மேட்ச் பண்ணுறோம், நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை இந்த இண்டெக்ஸ் வேல்யூவோட ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே என்ன பண்ணுறோம் மேட்ச் பண்ணிகிட்டே போகிறோம். அப்படி வந்து நமக்கு எந்த இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ மேட்சாக இருக்கோ அதை என்ன பண்ணும், அந்த இண்டெக்ஸ் வேல்யூ அதை வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். அப்படி எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது, அது மேட்ச் ஆகலைன்னா கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் என்ன பண்ணும், அடுத்தடுத்த இண்டெக்ஸில் அந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் செக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் அந்த அரேவோட லாஸ்ட் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணியாச்சு, ஆனால் அந்த வேல்யூ இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு கீழே ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அந்த அரேயில் 25ன்ற வேல்யூ என்னவாக இருக்குன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 3 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்குது. இண்டெக்ஸ் இப்போ 0 இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னாலே 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ 0 1 2 3 4ன்னு இருக்குது. நமக்கு என்ன வேல்யூ, டார்கெட் வேல்யூ என்ன 25. இப்போ 25ஓட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன 3ங்கிறத என்ன நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்புட் வேல்யூ ஈக்குவல் டு 5 34 65 12 77 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இதை இன்புட்டு நமக்கு டார்கெட் வேல்யூ 77 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 77 அப்படிங்கும்போது 0 1 2 3 4 5. ஸோ அப்போது 77ன்றது அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது 4. ஸோ அந்த 4ன்றது நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, அவுட்புட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இன்புட் வேல்யூஸ் அரே ஆஃப் 101
392 154 32 22 90 93 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டார்கெட் வேல்யூ 200ன்னு கொடுக்குறாங்க. அப்போ 200 அப்படின்னு கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகுது, 200ன்ற வேல்யூ இங்கே இல்லை. இது என்ன வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து -1ன்னு அது வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும், நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த கிளாஸில் வந்துட்டு பைனரி சர்ச் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸு இதோட ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.